ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் 8th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான சயின்ஸ் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை பார்க்காம நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போகாதீங்க. நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணும்போது வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் 1 மார்க்கில் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையான்னு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் சிங்கிள் ஸ்லைடில். ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 8th கொஷின் வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. 1 மார்க் அப்புறம் நீங்கள் பயங்கரமாக அடி வாங்கிடுவீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 1 மார்க்குக்கெல்லாம் ஆன்சர் எங்கே இருக்குன்னா உங்களுடைய சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. அதே போல் எதுவுமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸும் கிடையாது. அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். கொஷின்ஸோடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 5th கொஷின்லாம் பாருங்கள். த ரேஞ்ச் ஆஃப் ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி ஹியூமன் ஏருக்கு வந்து எவ்வளோனா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ அந்த சி தான் ஆப்ஷன், அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. படிக்கலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சர் குறித்து படிச்சுக்கோங்க. ஆனால் படிக்காமல் மட்டும் போகாதீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இப்போ பாருங்கள், இந்த 7th கொஷின்லேருந்து 15th கொஷின் வரைக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சிங்கிள் ஸ்டைலில். வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக்கில் தாங்க இருக்குது. அதனால் புக் பேக் வந்து நல்லா மறக்காமல் படிச்சுக்கோங்க. அதை மட்டும் படிக்காமல் போயிடக்கூடாது. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுக்கோங்க. ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கலாம் அப்படின்னா அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து மேக்ஸிமம் கவர் ஆகிறது புக் பேக் தான். அதை முதல்ல படிச்சுக்கோங்க. தென் பாக்ஸ் கண்டென்ட்டும் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸு, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதில் வந்து கேட்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது, 16லேருந்து 20 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் அதுக்கான அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கூல் புக் பேக்கில் தான் இந்த கொஷின்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே ஈஸியாக தான் இருக்கும். படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணி படிக்கலாம் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு அதில் வந்து ட்ரூவாக ஃபால்ஸானு மட்டும் நீங்கள் சொல்லணும். ட்ரூவாக இருந்தால் ஓகே, ஃபால்ஸாக இருந்தால் அதில் என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் மாற்றி எழுதுனா போதும். அதுக்கு வந்து உங்களுக்கு 10 இப்போ பார்த்தீங்கன்னா 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 21லேருந்து 26 வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதில் கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருந்தால் ட்ரூன்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் எது வந்து ட்ரூவாக மாற்றி எழுதணுன்றதை மாற்றி எழுதிக்கோங்க. 21லேருந்து 26 முடிஞ்சிச்சிங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தென் வந்து பாருங்கள் 27லேருந்து அந்த மொத்தமாக கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வரைக்குமே நீங்கள் அந்த 30 கொஷின்ஸ் அது வரைக்குமே 30வது கொஷின்ஸ் வரைக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் நீங்கள் எழுதணும். 31லேருந்து 40வது கொஷின்ஸ் வரைக்கும் மேட்ச் த ஃபாலோவிங். உங்களுக்கு தெரியும் கண்டக்ஷனு, கன்வெக்ஷனு, ரேடியேஷன், சப்ளிமேஷனு, கண்டென்சேஷனு, கார்போஹைட்ரேட்ஸ் எது கூட மேட்ச் ஆகும், குளுக்கோஸு, புரோட்டீன், அமினோ அமிலங்கள், ஃபேட்டி ஆசிட்ஸ் எது கூட மேட்ச் ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் அங்கே நோட் பண்ணி எழுதிக்கலாம். ஈஸியாக அந்த 10 மார்க் மட்டும் எப்பவுமே எடுக்காமல் போயிடாதீங்க. அதனால் இந்த ஒவ்வொரு மேட்ச் த ஃபாலோவிங்கும் படிச்சுக்கோங்க. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 52 மார்க் வந்து எழுதணும். அதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் கொஷின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் இஸ் மெஷர்மெண்ட்டு, ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனு, வாட் இஸ் கண்டக்ஷனு, வாட் இஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங், இது மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை விட்டு சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும் போது உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுமே நீங்கள் படிக்கும் போதே சாய்ஸ் விடாமல் படிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு 41லேருந்து அந்த 50 கொஷின்ஸ் அது வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 57வது கொஷின் வரைக்கும் ஷோ ஆகும். தென் வந்து பாதி கொஷின்ஸ் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். 47வதுலேருந்து 60வது கொஷின் வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகுதா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். அதில் நிறைய உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லா கொஷின்ஸையும் வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அந்த 61லேருந்து 70 கொஷின் வரைக்கும் இருக்கும். அதில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் ஈஸியாக வந்து 1 மார்க் அப்படியே நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் இது பண்ணாலே போதுமானது. அது மட்டும் பாருங்கள். அது கூட உங்களுக்கு அந்த 65லாம் பாருங்கள். ரொம்ப கம்பல்சரின்றது எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆனால் எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கோங்க. 61லேருந்து 70 கொஷின் வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து பதட்டப்படாமல் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.